வளன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கிறிஸ்து பிறப்பு விழா காலங்களில் கவிதைகள், பாடல்கள், பட்டி மண்டபங்கள் என்று பல நிகழ்ச்சிகள் நிகழும். அப்படி 2014ஆம் ஆண்டு ஒரு கிறிஸ்மஸ் காலத்தில் கவியரங்கத்தில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் தமிழ்துறை மேனாள் தலைவர் முனைவர் மோசஸ் மைக்கேல் பாரடே அவர்களுடைய தலைமையில் மெய்ப்பர்கள் எனும் தலைப்பில் வாசித்த கவிதை. மண்ணெல்லாம் குளிரும் மார்கழி இரவு, மண்ணெல்லாம் குளிரும் மார்கழி இரவு. கோல்களாலும் தடிகளாலும் ஆடுகளை தேற்றியவர்கள் சோர்வினாலும் குளிரினாலும் சாய்ந்து கிடந்தார்கள். குளிரும் இருட்டும் தொடர்ந்து சூழ அரவம் முடித்து ஆடுகளும் உறங்கின. குளிரும் இருட்டும் தொடர்ந்து சூழ அரவம் முடித்து ஆடுகளும் உறங்கின. மந்தையை காக்கும் மர மெய்ப்பர்கள் மட்டும் எச்சரிக்கையாயிருந்தனர் எதிரிகளை எண்ணி. மந்தையை காக்கும் மர மெய்ப்பர்கள் மட்டும் எச்சரிக்கையாயிருந்தனர் எதிரிகளை எண்ணி. காரிருள் இரவும் கடுங்குளிர் பனியும் அமைதியை இன்னும் அமைதியாக்கின. காரிருள் இரவும் கடுங்குளிர் பனியும் அமைதியை இன்னும் அமைதியாக்கின. இருளை அழித்து ஒளியாய் நின்றான் இறைவனின் தூதன் இவர்களின் நடுவே. இறைவனின் இரக்கம் இறுக்கமாய் சூழ அஞ்சியே அதிர்ந்தனர் ஆயர்கள் எல்லாம். இருளை அகற்றியவன் இனிமையாய் பேசினான். அஞ்சாதீர் ஆயர்களே, உலக மக்கள் உவக்கும் செய்தி உங்களுக்கு சொல்லவே வந்தேன். உலகின் மீட்பர் உதித்தார் என்றே. துணிகளில் சுற்றப்பட்ட தூயவன் முன்னணையில் இருப்பான் மூலவன். துணிகளில் சுற்றப்பட்ட தூயவன் முன்னணையில் இருப்பான் மூலவன். தம்பணி முடித்த தகைச்சால் தூதர் இயல்பாய் சென்றனர் இறைவனை புகழ்ந்தே. தம்பணி முடித்த தகைச்சால் தூதர் இயல்பாய் சென்றனர் இறைவனை புகழ்ந்தே. முன்னணையே முகவரி, கேட்காமலே கொடுக்கப்பட்டது அடையாளம். அடையாளம் அறியாமல் கேட்டால் அருளப்படும், ஆணவமாய் கேட்டால் அழிக்கப்படும். அடையாளம் அறியாமல் கேட்டால் அருளப்படும், ஆணவமாய் கேட்டால் அழிக்கப்படும். ஆணவம் அழிக்கப்படும். மெய்ப்பர்களுக்கு ஏன் மேலோன் முகவரி? மெய்ப்பர்கள், சின்ன மெய்ப்பர்கள், நல்ல மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள், சின்ன மெய்ப்பர்கள், நல்ல மெய்ப்பர்கள். சின்ன மெய்ப்பர்கள் ஆடுகளை விற்று ஆயுள் வளர்ப்பவர்கள். சின்ன மெய்ப்பர்கள் ஆடுகளை விற்று ஆயுள் வளர்ப்பவர்கள். நல்ல மெய்ப்பர்கள் ஆயுளை விட்டேனும் ஆடுகளை காப்பவர்கள். நல்ல மெய்ப்பவர்கள் ஆடுகளை விட்டேனும் ஆயுளை விற்றேனும் ஆடுகளை காப்பவர்கள். ஆண்டவன் என்ன ஆயனா? ஆண்டவன் என்ன ஆயனா? ஆம், நல்லாயன். உடலை பசும் புல்லாக்கி குருதியை அமர்ந்த நீராக்கும் வல்லாயன். ஆண்டவன் என்ன ஆயனா? ஆம், நல்லாயன். உடலை பசும் புல்லாக்கி குருதியை அமர்ந்த நீராக்கும் வல்லாயன். முன்னணையில் ஏன் மூலவன்? ஆயர்களின் குரல் ஆடுகளுக்கு அரண். ஆயர்களின் குரல் ஆடுகளுக்கு அரண். ஆடுகளின் பாட்டே ஆண்டவனுக்கு தாளாட்டு. ஆடுகளின் பாட்டே
ஆண்டவனுக்கு தாளாட்டு. சமாரிய பெண்ணுடன் சமமாய் பேசவும், சீடர்களின் கால்களை சிறப்புற கழுவவும், மேதினி ஈடேற மேனி நையவும் பாடுபட போகும் பரமனுக்கு முன்னணைத்தான் மூலதனம். சமாரிய பெண்ணுடன் சமமாய் பேசவும், சீடர்களின் கால்களை சிறப்புற கழுவவும், மேதினி ஈடேற மேனி நையவும் பாடுபட போகும் பரமனுக்கு முன்னணைதான் மூலதனம். ஆண்டவன் ஏன் அரசர் வீட்டில் பிறக்கவில்லை? ஆண்டவன் ஏன் அரசர் வீட்டில் பிறக்கவில்லை? அரண்மனை பயணம், அதிகார பார்வை, அமைச்சர்களின் ஐயம், 1000 காவலர்கள், ஆய்வுகள் முடித்த பின் தொலைவில் நின்று பாருங்கள், தூய குழந்தை என காட்டி வினாடியை 100ஆக்கி விரட்டியிருப்பார் நம்மை. வினாடியை 100ஆக்கி விரட்டியிருப்பார் நம்மை. ஆடுகளெல்லாம் ஆண்டவன் பொறுப்பில். முந்தி தேட வேண்டியது மூலவனை மட்டுமே. ஆடுகளெல்லாம் ஆண்டவன் பொறுப்பில். முந்தி தேட வேண்டியது மூலவனை மட்டுமே. கண்டனர் கடவுளை கண்குளிர, கண்டனர் கடவுளை கண்குளிர, கொண்டு வந்த பொருட்களெல்லாம் குழந்தைக்கு வேண்டாம், கொண்டு வந்த பொருட்களெல்லாம் குழந்தைக்கு வேண்டாம், கொண்டு வந்தோர் உள்ளம் மட்டும் கொடையாய் கேட்டது, கொண்டு வந்தோர் உள்ளம் மட்டும் கொடையாய் கேட்டது. ஆண்டவன் இங்கே அகதியாய் வந்து ஆயர்களிடம் ஆதரவு கேட்டது ஏனோ? ஆண்டவன் இங்கே அகதியாய் வந்து ஆயர்களிடம் ஆதரவு கேட்டது ஏன்? தொலைந்த ஆட்டை தேடும் உள்ளம் ஆயர்களுக்கே அதிகம். தொலைந்த ஆட்டை தேடும் உள்ளம் ஆயர்களுக்கே அதிகம். புல்வெளி தேடிகளுக்கு புதிய சிம்மாசனம். மீனுக்கு பதில் மனிதரை பிடிக்க சொல்லப்போவதால் ஆடுகளுக்கு பதில் ஆத்துமாக்களை தேடச் சொல்லவோ? ஆடுகளுக்கு பதில் ஆத்துமாக்களை தேடச் சொல்லவோ? புறஞ்சேரி இருத்த காதைதான் ஆண்டவன் பிறப்பை முதலில் அரங்கேற்று காதையானது. புறஞ்சேரி இருத்த காதைதான் ஆண்டவன் பிறப்பை முதலில் அரங்கேற்று காதையாக்கியது. ஆயர்களாய் இருந்தவர்கள் பேராயர்களாய் மாறினார்கள். ஆயர்களாய் இருந்தவர்கள் பேராயர்களாய் மாறினார்கள். ஆயர்கள் வழியில் நாமும் நடந்தால் ஆண்டவன் இல்லம் அணி செய்வோம். ஆயர்கள் வழியில் நாமும் நடந்தால் ஆண்டவன் இல்லம் அணி செய்வோம். அழியா அமைதி வாழ்வு அருளும், அழியா அமைதி வாழ்வு அருளும் அன்பின் வடிவம் திருச்சேர்வோம். அனைவருக்கும் இனிய திருத்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Good.